Good evening to all. ஓகே ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா நாங்க ஏற்கனவே வந்துட்டு எங்களோட செஷன் 1ல வந்துட்டு முதல் 16 கேள்விகளினுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கிடைச்சிருந்தோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு அடுத்த செகண்ட் செஷன்ல வந்து நாங்க 8:30 வரைக்கும் வந்துட்டு கண்டினியூ பண்ண போறோம். பார்க்கக்கூடியதை பார்ப்போம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன் வந்துட்டு 10:30க்கு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 வரைக்கும் அதுக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரி, சோ நாங்க லாஸ்டா வந்துட்டு பார்த்தது 15வது கேள்வி வரைக்கும். 16 பார்த்துட்டோமா? ஓகே, சின்னப்படியே வந்துட்டேன். சோ 14க்கு தான் 5, 15க்கு தான் 2. ஓகே, சோ அடுத்தது 16வது கொஸ்டின்ல இருந்து நாங்க தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்தடுத்த பகுதிகளை வந்துட்டு பார்ப்போம். 16வது கேள்வி இனப்பெருக்க பகுதியிலிருந்து வருது. கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இனப்பெருக்க பகுதியிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரும். வழமையாக அந்த கேள்வி வந்து 2 செட்டாக வந்து வகைப்படுத்தப்படும். ஒன்று முதல் 4 பேர், அதாவது போகனேட்டம், நெப்ரோலேபிஸ், அஜினெல்லா, சைகஸ், அதுக்குள்ள இருந்து ஒரு வருஷம் கேட்பாங்க. இனி அந்தோபைட்டா தானே பெரிய செக்ஷன். அதுக்கு பின்னாலேயுமே வந்துட்டு அந்த வித்து முளைத்தல், அதுகள் சம்பந்தப்பட்ட பகுதி, வித்தினுடைய பகுதிகள், அப்படியே நிறைய விடயங்கள் இருக்குது. அதை தழுவியதாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு வரும். மாறி மாறி வந்து கொண்டிருக்குது. சோ போன தரம் அங்கேஸ்பம் கேட்கப்பட்டபடியா இந்த தரம் செலாஜினெல்லா, போகனேட்டம் எதிர்பார்க்கப்படுறது. போகனேட்டம் அல்லது நெப்ரோலேபிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகள் சரியானது பிழையானது ஒரு கேள்வி எதிர்பார்க்கப்படுது. சோ அதுல இருக்கிற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு கொடுக்கும். இது ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாங்க. அங்கேஸ்பம்களினுடைய முதிர்வடைந்த முளைய பையில உள்ள 8 கருக்களை கொண்டு இருப்பது நாங்க கதைச்சிருக்கோம். அதுல மொத்தமாக வந்து 7 கலங்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்கிறோம். ஏன்னா 7 கலம் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அந்த 7 கலங்களும் வந்துட்டு என்னென்ன கலங்கள் என்று சொல்லி கழிச்சிருக்கிறோம். எதிரடி கலங்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3 கலங்கள் காணப்படும். அதே மாதிரி வந்துட்டு முட்டை கலம் கொண்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உதவி வழங்கி கலம், ஓகே, அது ஒரு 2 இருக்கும். மைய கலம் அது வந்துட்டு 1 இருக்கும். இதுல எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு கருக்களை கொண்ட ஆக்களா இருப்பாங்க. 3 எதிரடி கலமும் 3 கரு இருக்கும். முட்டை கலத்துக்குள்ள ஒரு கரு இருக்கும். உதவி வழங்கி கலத்துக்குள்ள 2 கரு இருக்கும். ஆனா இந்த மைய கலத்துல பாத்திரம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவர்ல வந்துட்டு எத்தனை கரு இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். 2 கரு வந்துட்டு காணப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ டோட்டலாக வந்துட்டு இந்த முளைய பை அல்லது பெண்புணரி தாவரத்துக்குள்ள இருக்கிற கலங்களினுடைய எண்ணிக்கை 7 என்று கதைச்சிருக்கிறோம். கருக்களினுடைய எண்ணிக்கை வந்துட்டு 8. மைய கலத்துல மாத்திரம் வந்துட்டு டபுளாக வந்துட்டு இருக்கும். சோ அந்த வகையில் அதைத்தான் நம்மளுக்கு கேட்டு இருக்கிறாங்க. என்ன ஓகேவா இருக்கும் பாருங்க. முதலாவது என்ன, 2 எதிரடி கலங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படித்தை வச்சு நாங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2வது 3 எதிரடி கலங்கள் ஓகே, மைய கலங்கள் ஓகே, 2 உதவி வழங்கி கலங்கள், முட்டை கலம் 2வது ஓகே. 2வது ஓகே ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, 3வது 2 எதிரடி கலங்களினுடைய எண்ணிக்கை 3 என்று கழிச்சிருக்கிறோம். 3வது ரிஜெக்ட் பண்ணிடலாம். 4வது வந்துட்டு பாருங்க. ஓகே, 3 எதிரடி கலங்கள், மைய கலம், 3 உதவி வழங்கி கலம் சொல்லி போயிருக்கிறாங்க. உதவி வழங்கி கலங்களினுடைய எண்ணிக்கை நாங்க எத்தனை கழிச்சிருக்கிறோம்? 2. ஓகே, அடுத்தது 5வது 3 எதிரடி கலம், 2 மைய கலம்னு சொல்றாங்க. அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கும். சோ இங்க வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நாங்க என்னென்ன கலங்கள் காணப்படுது, என்னென்ன கருக்கள் காணப்படுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா போதுமானதாக வந்துட்டு இருக்கும். எனவே நாங்க வந்துட்டு பார்த்தோம்னா 2வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ உங்களோட எத்தனையாவது கேள்வி பாடி இருந்தோம்? 16. அப்படித்தானே? சோ 16வதுக்கு வந்துட்டு 2வது ஆன்சராக வந்துட்டு இருக்கப்படும். ஓகே, அடுத்தது 17வது. கண்டிப்பாக நாங்க 4ஆம் பாடத்துல வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 6 எஸ்ஏ கேள்விகள் எதிர்பார்த்து இருக்கிறோம். அந்த 6 எஸ்ஏ கேள்விகளுக்குள்ள தாவர வளர்ச்சி பதார்த்தங்களும் உண்டு. ஒவ்வொரு பாடங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ஒவ்வொரு பகுதிகளிலுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சில பகுதிகள் இருக்கும். 2ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பகுதி வந்துட்டு புரதங்கள். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த புரதங்களும் அதே மாதிரி வந்துட்டு ஒளித்தாக்கம். இந்த 2 கேள்வியும் கடும் பிடிச்ச பகுதி. 4ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கடும் பிடிச்ச பகுதி வந்துட்டு உரிய உணவு கொண்டு செல்லலும், அதே மாதிரி வந்துட்டு தாவர வளர்ச்சி பதார்த்தம். உரிய உணவு கொண்டு செல்லல் நியூ சிலபஸ்ல வந்துட்டு சான்சஸ் எஸ்ஐக்கு குறைவாக இருக்கலாம். வராது நாங்க விட்டு மொத்தமாக சொல்லி இல்லாத அது ஒரு ஃபேமஸான கேள்வி. பட் தாவர வளர்ச்சி பதார்த்தம் லாஸ்டா ஃபைனலுக்கு வந்து 2015ஆம் ஆண்டு. அதுக்கு முதல் 3 தடவை
ஃபைனல் எக்ஸாம் 2000 ஆண்டுக்கு பிறகு கேட்கப்பட்ட ஒரு பேமஸான கேள்வி 2015 இருந்து வர இல்லை. 2021 கடைசி 6 கேள்விக்குள்ள இருந்தது. 22, 23 போன தரம் கொடுத்த கடைசியான கேள்விக்குள்ள கூட வந்துட்டு அந்த இறுதி சாய்ஸ்ல தாவர வளர்ச்சி பதார்த்தம் இருந்தது. இந்த தரம் தரப்போறதுலையும் இருக்கும். அநேகமாக 2027 இந்த கேள்வி கண்டிப்பாக திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அது எந்த பெச்சுக்கு ரிட்டர்ன் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த தரம் வருதோ தெரியல. 2026 வருது. ஒரு முக்கியமான பகுதி. ஆனா அந்த எஸ்ஏ இந்த திறமையை வரணும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. ஏன்னா கடும் ஈஸியான ஒரு எஸ்ஏ ஆக வந்துட்டு இருக்கும். டெபினிஷனை கொடுத்துட்டு ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், அப்சசிக் ஆசிட், எத்திலின் அவ்வளவு பேர பங்களிப்பையும் கொடுத்து விட்டோம்னா சரி. அதுல கவுண்டிங் நம்பர்ஸ் கவுண்டிங் வந்துட்டு இதா இருக்கட்டும். மத்தபடி இதை நாங்க இப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு எம்சிக்யூ தான் முதலாவது நாள் நடக்க போது, 2வது நாள் தான் வந்துட்டு எஸ்ஏ வந்து நடக்கும். சோ ஒவ்வொரு பேப்பர்ஸ் நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வளமையாக எங்களோட ஃபைனல் எக்ஸாமினுடைய 17வது அல்லது 18வது கேள்வியை பார்த்தோம்னா இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தத்துல வந்து ஒவ்வொரு வருஷம் வளமையாக போடுற இந்த தாவர வளர்ச்சி பதார்த்த கேள்விய எம்சிக்யூல போடாம விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க அடுத்த நாள் தானே செகண்ட் பார்ட் நடக்க போகுது. உங்களுக்கு ஆக ஃபைனலைஸ் பண்ண கேள்விகள், ஸ்ட்ரக்சர் கேள்வி, இது எல்லாமே கூட எம்சிக்யூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் நாங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சரை நாங்க 3 சாய்ஸஸ் வச்சிருக்கிறோம். ஸ்ட்ரக்சரினுடைய ஃபைனலைசிங் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்க எம்சிக்யூ எக்ஸாம் முடியத்தான் அதை வச்சு அதை அடிப்படையாக வச்சுதான் நாங்க வந்துட்டு கொடுக்கறது. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா இந்த இப்பவே சொல்லி வச்சிருக்கிறேன், நம்ம கடைசி 6 கேள்விக்குள்ள தாவர வளர்ச்சி பதார்த்தத்தினுடைய பங்களிப்பு இருக்குது. 4ஆம் பாடத்தினுடைய கடைசி செக்ஷன். இதுல நம்மளோட வளமையா வர இந்த 17வது 18வது கேள்வி ஒரு கேள்வி கூட தாவர வளர்ச்சி பதார்த்தத்தில இருந்து இடம்பெறலன்னு சொல்லி சொன்னா ஏதோ செகண்ட் பார்ட்ல அதை போட வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரிதானே? சோ கொஞ்சம் அதை கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா சரி. ஒருவேளை வந்துட்டு சொல்லி சொன்னா பெரும்பாலும் வராது. கேள்வி போடாம விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா சான்சஸ் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்தது இல்ல வளமையா வந்துட்டு எஸ்ஏ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா வளமை போல ஒரு எம்சிக்யூ வந்துட்டு போடுவாங்க. இதுல அவங்க 2 விதமான சில பயன்பாட சொல்லிட்டு என்ன இதுன்னு சொல்லி கேட்பானுங்கள், அல்லது அப்சசிக் அமிலத்தினுடைய தொழிற்பாடாக அமையாது அப்படி கேட்பானுங்கள். அதுல நீங்க இந்த வருஷம் ஒருவேளை எஸ்ஏ இல்லாட்டி நீங்க எம்சிக்யூக்காக எதிர்பார்க்கப்படுறது அந்த காம்பினேஷன்ஸ். அதாவது இலைவட்ட ஊக்குவிக்கிறார்களாரு, தாமதிக்கிறாளாரு, வித்து முளைத்தல ஊக்குவிக்கிறாளாரு, தாமதிக்கிறாளாரு, இலை அதே மாதிரி இந்த ஜோடிகள் 2-3 ஜோடிகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஜோடிகளை பார்த்து வச்சு கொடுங்க. ஏதாவது ஒரு ஜோடியை கேட்கலாம். இலைவட்டை மந்தப்படுத்தும், அதே மாதிரி உயர்த்துகின்ற தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் முறை அப்படியாண்டு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி வளம்ப மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு தாவர வளர்ச்சி பதார்த்தத்தை சொல்லிட்டு அதுல தொழிற்பாடாக அமையாதது அப்படி என்ற மாதிரி வந்து நம்மளுக்கு கொஸ்டின் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ ஏதோ இந்த தரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பகுதி எவ்விடத்தை ஒரு இடத்துல நம்மளுக்கு வரும். ஒன்று வளமையா இது நம்மளுக்கு ஒரு கேள்வியை நாங்க தெரிஞ்சே புலவிடக்கூடாது. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் 17வது கேள்வி தாவர வளர்ச்சி பதார்த்தம் அந்த அட்டவணைக்குள்ள இருந்து. சோ பின்ன நாங்க தெரிஞ்சு கொண்டு புலவிடக்கூடாது. சோ பின்ன அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்ணி வச்சு கொடுங்க. தாவர வளர்ச்சி பதார்த்தங்களை வந்துட்டு அதுல சின்ன விஷயம் விளங்குறதுக்கு எல்லாம் மட்டும் சும்மா பாடமாகிற மாதிரி தான். ஆனா மறந்து கொண்டே இருக்கும். மறக்க விடாம வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்து கொண்டே இருங்க. இந்த தாவர வளர்ச்சி பதார்த்த 4ஆம் பாடத்தினுடைய தாவர வளர்ச்சி பதார்த்த பகுதியில இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு வந்து கொண்டே இருக்கும். சரி, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி 17 நோமலான கேள்விதான் கேட்டிருந்தாங்க. பின்வரும் எந்த தாவர ஹோமோன்கள் வித்து முளைத்தல் தூண்டும்? நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். வித்து முளைத்தல் தூண்டுறது வந்துட்டு ஜிபரலினும் சைட்டோகைனினும். என்ன சோ எத்தனாவது ஆன்சர்? ஏயும் டியும். ஏயும் டியும் வந்துட்டு எத்தனை? 3வது ஆன்சர் வந்துட்டு இருக்க நேரடியான இது. நம்மளுக்கு இந்த தரம் ஒருவேளை எஸ்ஏ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜோடியை கேட்கலாம். அது அந்த ஜோடி கதை வந்துட்டு அதுல ஒரு 5 இருக்குன்னு நிலைவட்ட தாமதப்படுத்துறது, உயர்த்துறது, வித்து முளைத்தல தூண்டுறது செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஜோடி இருக்குது. அது ஒருக்கா ரீகால் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணி வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது இனி யூனிட் 5 வந்துட்டு கொஸ்டின் போகுது. நான் சொன்னானே நம்மளுக்கு யூனிட் 5 தான் வந்துட்டு பெரிய டாஸ்க். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 18வது எம்சிக்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சில விடையில 19 தாவர வளர்ச்சி பதார்த்தம் 18க்கு வருமாட்டா 19க்கு போகும். சோ 18ல இருந்து
30 31 வரைக்கும் சில வேலைகள்ல வந்துட்டு போகலாம் 30. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா 43 44 45 அப்படி இந்த 3 கேள்வி. சோ கிட்டத்தட்ட இதுல 13 கேள்வி, இதுல 3 கேள்வி, டோட்டலா 16 MCQ. அதெல்லாம் சொல்றேன். யூனிட் 5 ஃபர்ஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணுங்க. யூனிட் 5க்குரிய தியரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன கடும் இம்பார்ட்டன்டான ஒரு பாட அழகு இது. பாருங்க கிட்டத்தட்ட நம்ம 50 MCQல 1 பகுதி வந்துட்டு யூனிட் 5ல இருந்து வருது. 16 MCQ வரும். ஏபிசிடியில 3, நார்மல் கல்வியில 13 கேள்வியும் வந்துட்டு வரும். கிட்டத்தட்ட 16 MCQ. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்லயுமே வந்துட்டு 2வது ஸ்ட்ரக்சர்னுடைய பிசி, 3வது ஏபி, இவ்வளவுமே வந்துட்டு பாத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 day கால் ஸ்ட்ரக்சர், 2 மெயின் எஸ்ஏ, 3வது எஸ்ஏ, 4வது எஸ்ஏ. சோ பாருங்க இந்த பாடத்துக்குரிய முக்கியத்துவத்தை விளங்கி கொடுங்க. இப்ப உங்களுக்கு தியரி ரெக்கார்டிங் இருக்குது. பட் உங்களுக்கு தியரி ரெக்கார்டிங் 10ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். அதுக்கு பிறகு இப்ப 10ஆம் தேதியோட 27 பேஜுக்கு யூனிட் 5 ஸ்டார்ட் ஆகுது. இனி அபியல் ரெக்கார்டிங் தான் உங்களால எடுக்கக்கூடியதா இருக்கும். சோ பார்க்க முடியாத ஆட்கள் வந்துட்டு இருக்கா நல்லபடியாக மாதிரி ஒரு 10ஆம் தேதி கிடையாது முக்கியமான பகுதிகளை வந்துட்டு பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. சரி தானே? இந்த யூனிட் 5 தான் வந்துட்டு மெயினான பாட பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா இந்த யூனிட் 5ல என்னென்ன கொஸ்டின் பழமையா வாரமாய் தான் என்னென்ன தொகுதியில என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு வர மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சோ அந்த வகையில 18வது கேள்வி டிஷ்யூல இருந்து போட்டிருக்காங்க. இந்த தரம் டிஷ்யூல தசை இழையத்திலிருந்து கேள்வி. இதய தசை இழையம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. போன தரம் வந்திருக்க வேண்டிய கேள்வி மிஸ் ஆயிட்டு போன தரம், இந்த தரம் மிஸ் ஆகாது. அடுத்தமான தசை இழையம் அல்லது இதய தசை இழையத்தை சம்பந்தப்படுத்தியதாக வந்துட்டு அநேகமா உங்களுக்கு 43வது கேள்வியாக அல்லது 19 அல்லது 18 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு வார்த்தைக்கு ஒரு கேள்வி வரும். தசை இழையத்திலிருந்து ஒரு MCQ வரும். சோ அந்த நாங்க தசை இழையத்துல படிச்ச ஒப்பீடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வடிவா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த கேள்வி வந்துட்டு போன தரம் அவியலுக்கு கொடுத்தது வந்து தசை இழையம், லாஸ்ட் சாய்ஸ்ல என் விளையம் கொடுத்தது. கிட்டத்தட்ட என் விளையத்தை தழுவியதாகத்தான் போன தரம் கேள்வி வந்திருந்தது. நம்மளுக்கு ஒரு நாங்க சேஃப்டி ஆப்ஷனுக்காக 2025 பார்ப்போம், 26 பார்ப்போம், 27 ஆக பின்னு போராடியும் இந்த முதல் அடுத்தடுத்த வருடங்கள்ல 3 வருடங்களுக்கும் என்னென்ன கேள்விகளை எதிர்பார்த்திருக்கோமோ நம்மளுக்கு ஒரே பெட்ச்ல இருந்து எல்லாம் வரலாட்டியும் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு 50 கேள்விகள் வரும், செகண்ட் செட்ல இருந்து ஒரு 30, தேர்ட் செட்ல இருந்து ஒரு 10 வீதம் வந்தாலும் போதும், நம்மளுக்கு ஒரு 90 வீதம் வந்தாலே போதும் அதை எடுத்துக்கொள்றதுக்கு. சோ அதால நாங்க 3 சாய்ஸஸையுமே வந்துட்டு ஒர்க் பண்றோம். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பாருங்க 18வது கேள்விக்கு போவோம். விலங்குகளில் ஆதாரத்தை வழங்கும் இடையங்களுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது சரியானவை கேட்டிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். முதலாவது, கசியிலைய கலங்கள் கொலாஜின் ஆல்களை சுரக்கும். கசியிலைய கலங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா அதுல தாயத்தை சுரக்கிறது கசியிலைய கலங்கள் தான். கொண்ட்ரோயிட்டின் சல்வேட்டாலான் தாயத்தை சுரக்கிறது கசியிலைய கலங்கள் தான். அதே மாதிரி அதுக்குள்ள கொலாஜின் ஆல்களை சுரக்கிறார்களும் கசியிலைய கலங்கள் தான். சோ பின்ன ஏ ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. எண்பு குழியங்கள் நாங்க 5.1 பேப்பர் கிளாஸ்ல இது தெளிவாக கதைச்சிருக்கோம். எண்பு குழியங்கள் என்பை உருவாக்கும் கலங்களா? எண்பு குழியங்கள் நாங்க கதைச்சிருக்கோம். அதுல 2 வகையான கலங்கள் இருக்குன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். என்ன ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன கலம் கழிச்சிருக்கிறோம்? என் பரும்பர் கலம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்பு குழியங்கள் 2 கழிச்சிருக்கோம். என் பரும்பர் கலங்கள் தான் என்பை உருவாக்குற கலங்கள். என்பு குழியங்களை பொறுத்த வரைக்கும் என்பிளையத்தினுடைய பேணுகையோட சம்பந்தப்பட்டாக்கள் அப்படி என்று கழிச்சிருக்கிறோம். சோ என்பு குழியங்கள் என்பை உருவாக்கும் கலங்கள் அல்ல, என் பரும்பர் கலங்கள் தான் என்பை உருவாக்கும் கலங்கள். பியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சி, ஆவேசியன் தொகுதிகள் முளையூட்டிகளின் நெருக்கமான என்பின் மீண்டும் மீண்டும் பெரும் அலகுகள் ஆகும். இது அவையோட கடைசி எக்ஸ்பெக்டேஷன் பேப்பர்ல இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்குது. ஓகே, போன தரம் கொடுத்த மாடல் பேப்பர்ல ஓகே ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்கு. என்ன என்பு தொகுதியினுடைய மீண்டும் மீண்டும் பெரும் அலகாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாரு? ஆவேசியன் தொகுதியாக வந்துட்டு இருக்கும். பின்ன ஏசி ஓகேவாக இருக்கும். சோ ஏசி காம்பினேஷன் என்னபடியா வந்துட்டு நாங்க என்னது போறோம்? ஏசி எத்தனாவது வந்து அப்படியா நம்மளுக்கு 3வது. என்ன சோ 18வது क्वेश्चन ஆன்சர் ஆக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3வது ஆன்சர் வந்துட்டு அமையப்போகுது. ஓகே, அடுத்த செட்டுக்குள்ள போகும்.
நீங்க எழுதக்குள்ள வந்துட்டு வெறுமனே விடைய மட்டும் போடாம ஒவ்வொன்றுக்குரிய விளக்கங்களையும் மார்க் பண்ணுங்க. என்னென்ன காரணத்துக்காக ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு செலக்ட் பண்றத வந்துட்டு மார்க் பண்ணி கொடுங்க. ஓகே, அடுத்த கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சமீபாட்டு தொகுதியில இருந்து 2 கேள்வி வந்தது. இந்த தரமும் 2 கேள்வி வந்துட்டு இருக்குது. ஒரு கேள்வி எதிர்பார்த்திருக்கிறது ஈரல், இரைப்பை அழற்சி, சமநிலை உணவு, ஓகே, கனியுப்புகள். இந்த 4ல இருந்து ஏதாவது ஒன்று எம்சிக்கு வரும், 2 பகுதி ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு வரும். அதே மாதிரி ஒரு கேள்வி ஷுவர் உமிழ்நீர் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது தவறானது. சோ உமிழ்நீர் செக்ஷன் சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு வடிவா வந்துட்டு படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏனண்டா இந்த உமிழ்நீர் தொடர்பான பகுதியில் நாங்க எங்களோட மாடல் பேப்பர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேப்பர்ல வந்துட்டு அந்த உமிழ்நீர் தொடர்பான கொஸ்டின் தான் வந்துட்டு போட்டிருக்குது. அது கிட்டத்தட்ட ஷுவர் பண்ண கேள்வி மாதிரி உமிழ்நீர். நாங்க உமிழ்நீர் இங்க மட்டும் படிக்கல, அங்க கோஆர்டினேஷன் கதைக்க கூட வந்துட்டு பரிவு பரபரிவு அதுலயுமே உமிழ்நீர் சுரத்தல் சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். இம்யூன் சிஸ்டத்துல உமிழ்நீர் சம்பந்தமாக காய்ச்சிருக்கோம். வெளிப்புற தடை பாதுகாப்பு. பின்ன ஒரு உமிழ்நீர் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது என்று போடக்கூட இங்க இருக்கிற உமிழ்நீர் கதையை மட்டும் போட மாட்டானுங்க, எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் போடுவானுங்க. சோ பின்ன இந்த உமிழ்நீர் ரிலேட்டடான சகல விடயங்களையும் தெளிவாக வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி பாப்போம். அவைய போன தரம் ஒரு கேள்விய விட்டமின், ஓகே, போன தரம் வந்தாலும் தெரியும் ஷூரா விட்டமின் எல்லாம் வரும்னு சொல்லி அவைகளுக்கு விட்டமின் எல்லாம் ஒர்க் பண்ண சொன்ன மாதிரியே விட்டமின் வந்தது. ஓகே, அடுத்தது வந்துட்டு சிறுகுடல் சமீபாடு சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி வந்துட்டு போட்டிருக்காங்க. சரி பாப்போம் என்னென்ன வந்திருக்குன்னு பாப்போம். மனித உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள சில அங்கங்கள், உணவு சமீபாட்டுடன் தொடர்புடைய சில நொதியங்கள், அவற்றினுடைய கீழ்ப்படைகள் தரப்பட்டிருக்குது. இதுல சரியான சேர்மானத்தை எடுக்க சொல்லி கடிக்காங்க. ஓகே, செக் பண்ணுவோமே. ஓகே, முதலாவது வாய், ADI, இந்த காம்பினேஷனை சொல்றாங்க. ஏ வந்துட்டு என்ன வந்திருக்கு அதுல வாய் என்ன, ஓகே. டி வந்துட்டு பெப்சின், வாய்க்குழிக்குள்ள பெப்சினா இல்ல, வாய்க்குழிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்துட்டு யாரு, அமைலேஸ். ஏன்னா உமிழ்நீர் அமைலேஸ் மாத்திரம் தான். சோ பின்ன முதலாவது ஆன்சரை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது காம்பினேஷன் BEG போட்டிருக்காங்க. ஓகே, செக் பண்ணுவோம். பி வந்துட்டு என்ன, இரைப்பை, ஓகே. இ வந்துட்டு என்ன, அமைலேஸ். இரைப்பைக்குள்ள அமைலேஸா இல்ல, இரைப்பைக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், பெப்சின். ஓகே, பின்ன அதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது BFH, ஓகேவா. பி வந்துட்டு இரைப்பை, ஓகே. எஃப் வந்துட்டு லிப்பேஸ், இரைப்பைக்குள்ள லிப்பேஸா, பெப்சின் மாத்திரத்தான். சோ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது CDI, ஓகே, செக் பண்ணுவோம். சி வந்து சிறுகுடல், ஓகே. டி வந்து வெப்சின், சிறுகுடலுக்குள்ள வெப்சினா, வெப்சின் இருக்கிறது எங்க, இரைப்பையில மட்டும், அதுவும் இல்லை. ஓகே, அஞ்சாவது CEG, செக் பண்ணுவோம். சி வந்துட்டு சிறுகுடல், ஓகே. இ வந்துட்டு என்னது, அமைலேஸ். சிறுகுடல் அமைலேஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு அவர அமைலேஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட் என்ன, பல்சக்கரைடா இருக்க போகுது. ஜி பல்சக்கரைட். பின்ன இந்த காம்பினேஷன் வந்துட்டு ஓகே. சோ CG காம்பினேஷன் என்றபடியா வந்து நாங்க 5வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி வந்துட்டு பார்த்தோம்னா விட்டமின்கள்ல இருந்து நம்மளுக்கு வந்திருந்தது. விட்டமின்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய சொல்லி வந்துட்டு கேட்டிருக்காங்க. நாங்க இது கதைக்குள்ளையும் யூனிட் வைஸான ரிவிஷன் கதைக்குள்ளையும் 5.1 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தோம். அதுல இது தொடர்பான பகுதிகள் நாங்க ஏற்கனவே கதைச்சதுதான். ஓகே, பாப்போம் இன்னொருக்கா பார்த்துட்டு. விட்டமின்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. எல்லா ஒட்சியேற்றிகளும் நீரில் கரையும் விட்டமின்களாகும். நாங்க அவைய சொல்லி இருக்கிற விதமே விட ஒட்சியேற்றிகள் என்று நாங்க எந்த ஒரு விட்டமின்களையும் படிக்கல. ஒட்சியேட்டை எதிரிகள் என்று தான் கதைச்சிருக்கிறோம். அவங்க ஒட்சியேட்டை எதிரிக்கு பதிலாக அப்படி போட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லை. சோ ஒட்சியேட்டை எதிரி என்று சொல்லி என்னென்ன விட்டமினுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம், ஒட்சியேட்டை எதிரிகளுக்கு ஒட்சியேட்டை எதிரி என்று சொல்லி விட்டமின் சியும் விட்டமின் இ இந்த 2 பேருமே வந்துட்டு கொடுத்திருக்கிறோம். ஓகே, அடுத்தது நீர்ல கரைகிறார்கள் என்று நாங்க விட்டமின் பி அண்ட் சி, கொழுப்புல கரைகிறாங்க விட்டமின் ADEK. இதைத்தான் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு தூக்கி வந்துட்டு போடுவாங்க. இந்த நீரில் கரையக்கூடிய, ஓகே, நீர்ல கரையக்கூடிய ஒட்சியேட் எதிரியாக செயற்படுறோம்னா விட்டமின் சியை சொல்லலாம். அதே மாதிரி கொழுப்புல கரைகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா விட்டமின் இயை சொல்லலாம். ஒட்சியேட்டிகள் என்று போட்டதே விட ஒருவேளை எல்லா ஒட்சியேட்ட எதிரிகளும் நீரில் கரையும் விட்டமின் என்றாலும் விட என்ன, ஏன்னா விட்டமின் இ வந்துட்டு தண்ணியில கரையாது.
ஓகே, விட்டமின் இ வந்துட்டு தண்ணியில கிடையாது. ஃபர்ஸ்ட் கவர்ன் நோட் சிஏடி என்று மென்ஷன் பண்ணதே அவரதை வச்சு நாங்கள் செக் பண்ணிடலாம். இரண்டாவது, விட்டமின் ஏ குறைபாடு நிற்படனத்தை குறைக்கும். ஒரு ரீகால் பண்ணுங்க, விட்டமின் ஏக்கு நாங்க என்னென்ன தொழிற்பாடு கொடுத்திருந்தோம்? பார்வை நிற பொருட்களினுடைய உற்பத்தியோட சம்பந்தப்பட்டார்கள் என்று கொடுத்திருக்கிறோம். வளர்ச்சியை மேம்படுத்தல் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மேலநிலையத்தை பேணுதல் கொடுத்திருக்கோம். நிற்புடனத்தை பேணுதல் கொடுத்திருக்கிறோம். சோ பின்ன விட்டமின் ஏ பாதிக்கப்படுமாண்டா இந்த 4 இலையுமே பிரச்சனை ஏற்படுத்தப்படும். என்ன, பார்வை நிற பொருட்களினுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டு ராக்குருடு ஏற்படுத்தப்படும் என்று கழிச்சிருக்கிறோம். மேலநிலையம் பாதிக்கப்படக்கூட தோல்ல வந்துட்டு பிரச்சனைகள் வரும் என்று கழிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு பொறுப்பான ஆக்கள், சோ அது பாதிக்கப்படக்கூடிய இம்யூன் சிஸ்டத்துல பாதிப்பு ஏற்படும் என்று கழிச்சிருக்கோம். வளர்ச்சியோட சம்பந்தப்பட்ட ஆக்கள், சோ வளர்ச்சியிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கழிச்சிருக்கிறோம். சோ விட்டமின் ஏ குறைபாடு நிற்படனத்தை குறைக்கும். ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துருக்க போது. விட்டமின் இ பொஸ்பரஸ் அகத்துறிஞ்சலில் உதவும். ஓகே, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் பொஸ்பரஸ் அகத்துறிஞ்சலில் உதவும் என்று நாங்க கதைச்சிருக்கோம். ஆனா விட்டமின் ஈயா, விட்டமின் இக்கு எங்களோட சிலபஸ்ல நாங்க ஒரே ஒரு தொழில் தான் கொடுத்திருக்கோம். விட்டமின் ஈயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொழில் தான் கொடுத்திருக்கோம். என்ன தொழில் கொடுத்திருக்கோம்? விட்டமின் ஈயை பொறுத்த வரைக்கும் ஆக்சியேற்ற எதிரியாக செயற்படல், வேற எந்த ஒரு தொழிற்பாடும் நாங்க கொடுக்க இல்லை. பொஸ்பரஸ் அகத்துறிஞ்சலோட சம்பந்தப்பட்டது விட்டமின் டி. ஏன பின்ன நாங்க அதை என்னத்துக்காக அதை ரிஜெக்ட் பண்றோம்ன்றதை வந்துட்டு மார்க் பண்ணி கொடுங்க. விட்டமின் கே மேலணி இழையத்தை பேணுக, மேலணி இழையத்தினுடைய பேணையோட சம்பந்தப்பட்டது விட்டமின் கே ஆகுன்றாங்க. விட்டமின் கேக்கு நாங்க ஒரே ஒரு தொழிலாம் கொடுத்திருக்கோம், குருதி உரைதலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். ஓகே, மேலணி இழையத்துல பேணுக யாருக்கு பொறுப்பு? விட்டமின் ஏ. சோ பின்ன அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. விட்டமின் சியினுடைய குறைபாட்டால் செங்குருதி கலங்களினுடைய உற்பத்தி, ஆர்பிசி உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட விட்டமின் சியா, பின்ன விட்டமின் சி குறைஞ்ச ஆர்பிசி உற்பத்தி குறையுமான்றாங்க. அப்படியா? ஏதோ ஒரு விட்டமின் சம்பந்தப்பட்டது. ஆர்பிசி உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட யாரு? விட்டமின் சியா? விட்டமின் பி. விட்டமின் பி. சோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்ன நாங்க நேரடியாகவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 21 நான் சொன்னா எல்லா கல்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி வந்துட்டு கேட்க மாட்டாங்க. ஓகே, எல்லா கல்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்க மாட்டாங்க. சில ஈஸியான கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, சின்ன ஒரு கேள்வி. இதய வட்டத்தின் போது மனித இதயத்தின் பின்வரும் கட்டமைப்புகள் எது தூண்டப்படுவதனால் சோனை அறைகள் வெறுமை அடையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நாங்க இதய வட்டம் தொடர்பாக கிளியரா கழிச்சிருக்கோம். யூனிட் வைஸான பாஸ் பேப்பர்ல வந்துட்டு இது சம்பந்தமாக நாங்க கதைச்சிருந்தானே. சோ இது இதயத்தினுடைய கடத்தும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவரினுடைய தசைப்படையில வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தோம். சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மேற்பெருநாளம் திறக்கும் இடத்து தன்மையில வந்துட்டு இருக்கிறது எஸ்ஏ நோட்னு சொல்லி கழிச்சிருக்கோம். இந்த எஸ்ஏ நோட் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இதய இயக்கி அப்படின்ற ஒரு பேரை கொடுத்திருக்கோம். இந்த இதய சுருங்கலுக்கான தசை சுருக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாள் வந்துட்டு இவர். இவரால வழங்கப்படுகின்ற தூண்டல் சோனையறை முழுவதும் பரவலடையும். இப்படி சோனையறை முழுவதும் பரவலடைவதன் காரணமாகத்தான் சோனையறை சுருங்கும் மட்டும் காய்ச்சிருக்கா. அப்படியே சோனை இதுல பார்த்து அப்படியே நீட்டி கொண்டு இருக்கிற மாதிரி ஏவி நோட் இருக்கும். அதுக்கப்புறம் ஏவி கட்டு இருக்கும். ஏவி கட்டுற கிளை அல்லது கிசின் கட்டின் கிளை இருக்கும். அங்கால கிளை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அப்படியே வந்து நார்கள் இருக்கும். சோ இந்த ஏவி நோட், ஏவி கட்டு, ஏவி கட்டுற கிளை நார்கள். சோ இதனுடைய தொழிற்பாடு காரணமாகத்தான் வந்துட்டு பார்த்தோம்னா இதய வரைகளினுடைய சுருக்கம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். பின்ன பாருங்க, இத பாருங்க, இதய வட்டத்தின் போது மனித இதயத்தின் பின்வரும் கட்டமைப்புகளுள் எது தூண்டப்படுவதனால் சோனை அறை வறுமை அடையும்? ஏவினோட் தூண்டல் தான் வந்துட்டு இந்த சோனை அறை முழுவதும் பரவி சோனை அறையினுடைய சுருக்கத்துக்கு வந்துட்டு காரணமாக வந்துட்டு இருக்கும். சோ நேரடியான ஆன்சராக வந்துட்டு இருக்க போது நம்மளுக்கு தெரியும். இதனுடைய இந்த மின்கண தாக்கத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாலுமே வந்துட்டு எஸ்ஏ நோட். அதான் அதுல ஸ்டெப்ல முதலாவதே வந்துட்டு சோனை அறை சுருக்கம். ஓகே, சோ பின்ன நாங்க நேரடியாகவே வந்துட்டு எஸ்ஏ நோட்டுக்கு வந்துட்டு போயிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 22 போன தரம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தது சுவாச தொகுதி. ஓகே, போன தரமே வந்திருக்க 3வது சாய்ஸ்ல இருந்ததுதான் சமீபாட்டு தொகுதி. அந்த கட்டியை தான் தூக்கி போட்டுட்டாங்க. இந்த வருஷமும் எக்ஸ்பெக்டேஷன் 2வது எக்ஸ்பெக்டேஷன்ல வந்துட்டு சுவாச தொகுதி இருக்குது.
வளமையாக ஒரு எம்சிக்யூ சுவாச தொகுதியிலிருந்து வாங்குறது. அந்த வளமையாக போடுற எம்சிக்யூ வந்துட்டு போடாம விடுவாங்கன்னு சொல்லி சொன்னா சுவாச தொகுதியில இருக்கிற எஸ்எஸ் எல்லாத்தையும் கடும் கவனமாக 2-3 தடவை ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும் கடைசினா. சோ இப்போதைக்கு சரிதானே கொஞ்சம் அதை வந்துட்டு சுவாச தொகுதியில இருக்கிற சாய்ஸஸ் பண்ணாம என்ன கூட எஸ்எஸ் இல்லை கொஞ்ச நேரம் இருக்கு எல்லாத்துக்குமே ஸ்கீம் தந்திருக்கணும் கொடுக்கும். சோ அதன்படி வந்துட்டு எல்லா இதையுமே வந்து ரெடி பண்ணி கொடுங்க, எல்லா எஸ்ஐஸுமே ரெடி பண்ணி கொடுங்க. இம்யூன் சிஸ்டம் அல்லது இதை போடுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். 3வது சாய்ஸ் தான் குருதி சுற்றோட தொகுதிக்கு இருக்குது. சில வேளைகளை எதிர்பார்க்க என்னடா குருதி சுற்றோட தொகுதி 2027க்கு, சுவாச தொகுதி 26க்கு, 25க்கு தான் வந்துட்டு இது சில வழியில மாத்திக்கிட்டு போடலாம். ஆனா இனி அடுத்தடுத்த பெஞ்சாக்கள் தயாரா இருக்க வேண்டிய இந்த 3 சிஸ்டம் நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டமும் கூட கேள்வி இல்லை, 4 கடியதான் இருக்கு மொத்தமே எஸ்ஏ. இங்கேயும் ஒரு 3 எஸ்ஏ தான் இருக்குது. குருதி சுற்றோட தொகுதியில நிறைய எஸ்ஏ இருக்குது, பரவாயில்ல இல்ல எல்லாத்தையும் அதையும் ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சொன்னீங்க தானே இது சில வேர்டுகள்ல குழப்புவாங்க. நம்ம அது 2ஐயும் தானே எதிர்பார்த்திருக்கோம், கொஞ்சம் கெஸ் பண்ண அவங்க போடுவோம் போல குருதி சுற்றோட தொகுதியை இறக்கி விடுவாங்க. சோ அதுல இருக்கிற எஸ்ஏயுமே ஒர்க் பண்ணி கொடுங்க. 22வது கேள்வி. ஓகே, சுவாச சீராக்கத்துல ஒரு எம்சிக்கு போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த தரம் எஸ்ஏ இல்லைண்டா இப்படியான ஒரு கேள்வி இந்த தரம் வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, பின்வரும் சுவாச கட்டமைப்பு அங்கி சேர்மானத்தில் சரியானது. அப்படி இல்ல புகைத்தலினுடைய தாக்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது. இந்த 2 கேள்வியில ஒரு கேள்வி இருக்கு இந்த தரம். எப்ப எஸ்ஏ இல்லாட்டி எஸ்ஏ இருக்குண்டா இந்த தரம் சுவாச தொகுதியில எந்த விதமான எம்சிக்யூவும் வராது. ஓகே, அதை வச்சுதான் நாங்க வந்துட்டு இது செய்யக்கூடியதா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒருக்கா ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ சில டவுட்ஸ் போடுறீங்க, இதுல வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்க, அப்படி முடிய வந்துட்டு எதுவுமே சொல்லி சொன்னா நீங்க சேட்ல வந்துட்டு போட்டு விடுங்க. இது மட்டும் நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். 2 நாளைக்குள்ள எப்படியாச்சும் ஆன்சர் பண்ணி விடுவேன். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு பாருங்க, கவனி 22க்குள்ள வந்துட்டு போவோம். 22வது பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா மனிதனின் சுவாசம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. அதாவது சுவாச சீராக்கத்தை மையப்படுத்தி போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு வேளை வந்தா மனித சுவாச தொகுதியினுடைய மொத்த கட்டமைப்பை விவரிக்குக, புகைத்தலால ஏற்படுத்தப்படுற தாக்கம், அந்த 2 கான்ட்ரிபியூட் 2019 என்ன போட்டவனுங்கள் சுவாச சீராக்கமும் சுவாசம் பொறிமுறை உச்சுவாசம் வெளிச்சுவாசம் போட்டவனுங்கள். மேபி அதை விட்டு ஏன்னா சில வேலையில போட்ட வெளியே போடலாம். முதல் ஒரு மென்ஷன் 2018 போட்டு தானே போனது போட்டவனுங்கள். சோ ஏதோ சாய்ஸ் பண்ண வேணாம், இதான் இப்ப நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்குதானே. சோ இது பண்ணாம சுவாச தொகுதியில ஒரு கேள்வியே விட வேணாம். இம்யூன் சிஸ்டத்துல 4, இதுல 3, இதுல ஒரு 8-9 கேள்வி இருக்குது. உண்டையும் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்க. தப்பி தவறு நாங்க அதை மட்டும் நம்பிட்டு போய் வராம போயிட்டேன்டா நம்ம ஸ்ட்ரக்சரை நம்பலாம். 4 எஸ்ஐயும் படிவா கொடுக்கணும். இல்லாடி ஏஎன்எஜி பாக்கல, ஒன்று மிஸ் பண்ணாலும் ஏஎன்எஜி பாக்கல, அது 3.5 கேள்வி அடிக்கிட்டு வந்தாலுமே வராது. ஏண்டா நம்ம நினைக்கிற மாதிரி வந்துட்டு இல்ல. ஓகே, சோ கொஞ்சம் எல்லா எஸ்ஏஸுக்குமே தயாரா இருங்க. நம்மளோட எஸ்ஏ புக்கை வந்துட்டு தாண்டி வந்துட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் கேள்வி போடல. பட் நான் அதையும் தாண்டி படிங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா நாங்க எல்லாத்துக்குமே தயாராக வந்துட்டு இருக்கணும். சில இதுவரைக்கும் 5 வருஷமா இது வரைக்கும் வரல, மேபி அந்த 140 தாண்டி போடலாம். போட்டா அதுக்கு அதாவது ஒரு கேள்வியும் விடாம வந்துட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பகுதிகளில் இருக்கிற எஸ்ஐஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடிச்சு கொண்டு வாங்க. ஓகே, பாப்போம். இதுக்கு வரைக்கும் மனித சுவாசம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது கேட்டிருக்காங்க. ஓகே, உயர்த்தப்பட்ட குருதியின் பிஹெச் என்னவா, பிஹெச் வந்துட்டு கூடுறது. உயர்த்தப்பட்ட குருதியின் பிஹெச் நுரையீரலின் காற்றோட்டத்தின் ஆழத்தையும் வீதத்தையும் அதிகரிக்கும். என்ன மாதிரி பிஹெச் கூடுறதால சுவாச வீதம், வெளிச்சுவாச வீதம் அல்லது சுவாச ஆழம் வந்து கூடுமா? அப்படியே வச்சிருக்கிறோம். இல்ல பிஹெச் கூடுறதால இல்ல, பிஹெச் குறைகிறதால. நம்மளுக்கு தெரியும் கலங்களுக்குள்ள வந்துட்டு CO2 வந்துட்டு தண்ணியில வந்துட்டு கரைஞ்சி வந்துட்டு அப்படியே கார்போனிக் ஆசிடாக வந்துட்டு மாறும் மட்டும் கழிச்சிருக்கோம். இந்த கார்போனிக் ஆசிட் வந்துட்டு பார்த்தோம்னா உடனடியாக வந்துட்டு பிரிகை அடைஞ்சி அவங்க H+ ஆகவும் பைகார்பனேட் ஆகவும் வந்துட்டு மாறும். இந்த H+ அளவு வந்துட்டு கூட 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 பிஹெச் வந்துட்டு குறையும் என்று சொல்லி கழிச்சிருக்கோம். இப்படி
பிஹெச் வந்துட்டு குறைகிறத வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க 3 இடத்துல இருக்கிற சென்சர் அதை உணர்ந்து கொள்ளும். தொகுதி பெருநாடி, தலைக்கு போற சிரசு நாடி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நீர்வளைய மைய விளையத்துல இருக்கிற பகுதிகள். சோ இந்த 3 பேருமே வந்துட்டு உணர்ந்து இந்த பிஹெச் குறைகிறது தான் கண்டுபிடிக்கும். ஓகே, நம்மளுக்கு பிஹெச் கூடுன்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி பிஹெச் குறைக்கிறதுக்குரிய தூண்டலாகத்தான் இந்த சென்சஸ் எல்லாமே தூண்டப்பட்டு சுவாச ஆழம், சுவாச வீதம் அதிகரிக்கிறது. சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னதால ரிஜெக்ட் பண்றோம்ன்றத பக்கத்துல மார்க் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, அடுத்தது வெளிச்சூழல் வழி சார்பாக நுரையீரல் உள்ள பணியினுடைய அமுக்கம் குறைவாக இருப்பதனால் என்னவா சொல்றாங்க, நுரையீரலுக்குள்ள வந்து பிரஷர் வந்து குறைவா இருக்கிறதால என்ன சுவாசம் நடக்குதா, வெளிச்சுவாசம் எளிதாகுன்றது. எப்ப என்ன சொல்றாங்க, அவுட் சைட்ல வந்துட்டு பிரஷர் வந்துட்டு கூடவா, உள்ளுக்குள்ள குறையவா, இதால வெளிச்சுவாசம் நடக்குதா. இப்படி இருந்தா நம்மட பிரஷர் விதிய இந்த என்ன சொல்லுது, பிரஷர் கூடின இடத்துல இருந்து பிரஷர் குறைஞ்ச இடத்துக்கு போகும். ஓகே, வெளிச்சுவாசம் நடக்கணும்னா என்ன நடக்கணும், இங்க வந்துட்டு பிரஷர் நுரையீரலுக்குள்ள கூடமாக இருக்கணும், அவுட் சைட்ல வந்துட்டு குறைவாக இருக்கணும். இப்படி இருந்தாதான் வெளிச்சுவாசம் நடக்கும். அவைய சொன்ன கண்டிஷன் படி பார்த்தோம்டா வெளிச்சுவாசமா நடக்கும். வெளியில காணப்படுறதை விட உள்ளுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இருக்கிற இது குறைவாக வந்துட்டு இருக்கும்னா என்ன சுவாசம் நடக்கும், உச்சுவாசம் தான் நடக்குமே தவிர வந்துட்டு பார்த்தோம்டா இது வெளிச்சுவாசத்துக்குரிய நிபந்தனை என்ற கருத்தை வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க 2வது ஸ்டேட்மெண்ட்டையுமே ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, 3வது போவோம். நுரையீரல் நிலையத்தில் உள்ள உணரிகள் உச்சுவாசத்தின் போது நுரையீரல் அளவுக்கு அதிகமாக விரிவதை தடுப்பதற்கு உதவுகின்றன. நாங்க கழிச்சிருந்தோம், நாங்க காத்து உள்ளுக்குள்ள போக 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 நுரையீரல் நல்லா விரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விரிய கொள்ள அதுல நிறைய இழுவை வாங்கிகள் இருக்கும். அந்த இழுவை வாங்கிகளால வந்துட்டு நுரையீரல் ஓவரா இழுபடுறது வந்துட்டு விளங்கப்பட்டு அந்த தகவல் வந்துட்டு சுவாச மையத்துக்கு அனுப்பப்பட்டு உணரப்படும் என்று சொல்லி கேட்டிருக்கோம். அங்க இருந்து இங்க ஓடர் வரும், என்னண்டு உச்சுவாசத்தை நிப்பாட்டுங்க போதும், ஓவரா விரியுது, உச்சுவாசத்தை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டிட்டு வெளிச்சுவாசத்தை செய்யுங்க அப்படின்ற ஒரு ஓர்டர் வந்துட்டு வரும் அப்படின்னு காய்ச்சிருந்தோம். சோ 3வது ஆன்சர் தெளிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த சென்சர் இருக்கிறபடியா தான் இந்த அளவுக்கு அதிகமாக விரிகிறது தடுக்கப்படுறதாக வந்துட்டு இருக்குது. சோ 3வது ஆன்சரை நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, 4வது என்னவா, சுவாச சிற்றறை மேற்பரப்பை சூழவுள்ள பாய்மத்தின் உயர் மேற்பரப்பு இழிவிசை வெளிச்சுவாசத்தை எளிதாக்குன்றது. நாங்க அப்படி எதுவும் கழிச்சிருந்தோமா, இந்த பாய்மத்தின் காரணமாக இது வெளிச்சுவாசம் வந்துட்டு இதாகுது அப்படி என்று எதுவும் கழிச்சோமா, இல்ல. அது வந்துட்டு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, 5வது நாங்க இந்த மூடிய சுற்றோட தொகுதி சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருந்தோம். ஓகே, அதுல அந்த நான் ஒரு சுவாச தொகுதியினுடைய ஸ்ட்ரக்சர் கதைக்கக்கூடிய அது சம்பந்தமாக சொல்லி தந்த இந்த 4 சுவாசங்கள் சம்பந்தமாகவும் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, ஏன்னா இதுல சின்ன சின்ன விஷயங்கள்ல குழப்புவாங்க. அதே மாதிரி எங்களோட பழைய ரிசோர்ஸ் புக்ல வந்துட்டு இந்த அடிக்கப்பட்டுள்ள தகவல்களும் பிழை, அதை மாத்தி திருத்தி அடிச்சுட்டாங்க. பழைய புக்ஸ்களை படிக்காதீங்க, சரிதானே. அப்படிதான் சொல்லினா அது பிடிஎஃப் புது அப்டேட் பண்ணதை வந்துட்டு படிங்க. சோ நாங்க என்னென்ன கழிச்சிருக்கோம், ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா வெளிச்சுவாசம், அதே மாதிரி வந்துட்டு உச்சுவாசம், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வெளிச்சுவாசம், அதே மாதிரி உச்சுவாசம், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா புறச்சுவாசம், அதே மாதிரி அகச்சுவாசம். இப்படி 4 சுவாசங்கள் தொடர்பாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். ஓகே, இந்த 4 மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசம் மட்டும் காத்த வெளியில விடுறது வெளிச்சுவாசம். அதே மாதிரி உச்சுவாசம் மட்டும் காத்த உள்ளுக்குள்ள இருக்கிறது உச்சுவாசம். அடுத்தது புறச்சுவாசம் மட்டும் எதுக்கு நாங்க சொல்றது, அதுல கிளியரா இருக்கும். புறச்சுவாசமும் வெளிச்சுவாசமும் உண்டா, இல்ல. புறச்சுவாசம் சொல்றது நம்மளுக்கு தெரியும், சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றத்துக்கு எல்லாம் அந்த சிற்றறைகள்ல நடக்கிற வாயு பரிமாற்றத்துக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு புறச்சுவாசம். அதே மாதிரி கலங்கள்ல நடக்கிற வாயு பரிமாற்றத்துக்கு நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு அகச்சுவாசம் சொல்லுவோம். ஒரு மூடிய சுற்றோட்டத்துடைய கொண்டாக்கள்ல வந்துட்டு எப்படி அகச்சுவாசம் நடக்கும் நாங்க கதைச்சிருக்கிறோம், அப்படித்தானே. சோ கலங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு நாங்க வந்துட்டு சொல்ல போற பேர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சிற்றறை வழி பாய்பொருள் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ இங்க வார குருதிய வந்து நாங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க வார குருதிய வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
இங்க ஆக்சிஜனுடைய பகுதியமுக்கம், ஆக்சிஜனுடைய பகுதியமுக்கம் வந்து உயர்வாக வந்து இருக்கும். கார்பன் ஆக்சைடினுடைய பகுதியமுக்கம் வந்து குறைவாக வந்து இருக்கும். அதாவது ஆக்சிகேற்றப்பட்ட குருதியாக இருக்கும். இவர் ஆக்சிஜனை கொடுக்கப்பட வந்து என்ன கதை கதைச்சம், கலங்களுக்கும் சுற்றோட்ட பாய்மத்துக்கும் இடையில நேரடியாக பதார்த்த பரிமாற்றம் இருக்காது. மூடிய சுற்றோட்ட தொகுதியை கொண்டாங்கல்ல ஒரு இன்டர்மீடியேட்டர் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். முதல் படியில இந்த ஆக்சிஜன் வந்துட்டு பார்த்தோம்னா சிற்றறை வழி பாய்பொருளுக்கு போகும். சிற்றறை வழி பாய்பொருள்ல இருந்து கலந்துக்கு வரும். ஏன்னா இங்க ஆக்சிஜன் பகுதியமுக்கம் குறையும், இங்க பகுதியமுக்கம் கூட. பகுதியமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு வரும். ஆனா கவனமா இருக்கணும், நேரே வராது. ஓகே, இடையில ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ஆள் வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கார்பன் ஆக்சைடு அப்படியே இருக்கு. கலத்துக்குள்ள உருவாக்கப்படுகின்ற கழிவுத்தன்மையான வாயுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு கார்பன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா கார்பன் ஆக்சைடு இங்க குறைய இங்க குறையா, கலத்துக்குள்ள கூட இங்க குறைவாக இருக்கும். எடுத்தெடுப்புக்கு பிளட்டுக்கு போகாது. ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க இருந்து கார்பன் ஆக்சைடு இங்க போகும், சிறுவை வழி பாய்மத்துக்கு போய் திரும்ப அங்க இருந்து பிளட்டுக்கு வந்துட்டு போகும். பின்ன பகுதியமுக்கம் இங்க கார்பன் ஆக்சைடு கலத்துக்குள்ள கூடுதலா இருக்கும், இங்க குறைவாக இருக்கும். இவ்விய வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 5வது ஸ்டேட்மெண்ட், தொகுதி என்னவாம் தொகுதி குருதி மைத்துளை குழாய்களுக்கு கூடாது. என்னவாம் தொகுதி, என்ன தொகுதி சுற்றோட்டத்து கூடாக வந்து குருதி மைத்துளை கூடாக அடைகிற நேரம் குருதியில் உள்ள CO2வினுடைய பகுதி அமுக்கமானது இளையங்களில் உள்ள CO2வினுடைய பகுதி அமுக்கத்திலும் பார்க்க அதிகரிப்பதனால் அகச்சுவாசம் எளிதாகின்றது. என்ன சொல்றாங்கடா, இங்க விட இங்க CO2 கூடையா, அதான் அப்படி அகச்சுவாசம் நடக்குதா? அப்படியா? CO2 இங்க கூடவா இருக்கும்? இல்ல, ஆக்சிஜன் தான் கூடுதலா இருக்கும். ஆக்சிஜன் கூடுதலா இருக்கிறதுனால அப்படி நடக்குது. கார்பன் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் இந்த குருதி பைத்துளை குழாய்களுக்குள்ள இருக்கிற கார்பன் ஆக்சைடினுடைய அளவை விட இங்கதான் கலங்களுக்குள்ளதான் கழிவான இந்த கார்பன் ஆக்சைடு வந்துட்டு கூடுதலா இருக்கும். மாறி வந்திருக்க வேண்டும், அல்லது ஆக்சிஜன் வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கார்பன் ஆக்சைடுக்கு இப்படி வராது. சோ இதாக நாங்க 5வது ஸ்டேட்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்றோம். என்னென்ன காரணத்துக்காக ஒவ்வொன்றையுமே ரிஜெக்ட் பண்ணணும்ன்றதை மார்க் பண்ணி வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க நேரடியான 3வது ஆன்சர் தெளிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆன்சராக வந்துட்டு இருக்குது. சோ 22வது கேள்விக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க 3வது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, 23வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். மனித சிறுநீரகங்கள் தொடர்பாக சரியான கூற்றை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. சரிப்பா, இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகத்திலும் பார்க்க தாழ்வாக பிற்புற சுவரில் அமைந்துள்ளது. பிற்புற வயிற்றுச்சுவர், பிற்புற வயிற்றுச்சுவர்லாம் இருக்குது. முள்ளந்தண்டில இருபுறமாக சுற்று விரிக்கு பின்னாக இங்க நாங்கள் ஒன்று கணக்கு அடிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்றாங்க, இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகத்திலும் தாழ்வாகவா? இடப்பக்கம் தாழ்வா இருக்குமா? அப்படியா? இடப்பக்கம் ஈரலினுடைய செல்வாக்கு காரணமாக எது சின்னனா இருக்கும் அல்லது கீழே இருக்க மாட்டேங்கும்? வலப்பக்கம். ஓகே, வலப்பக்கம் தான் வந்துட்டு கீழே தாழ்வாக காணப்படும். இவே சொல்றாங்க இடது சிறுநீரகம் வலது சிறுநீரகத்தை விட தாழ்வா இருக்கு. இல்ல, நம்ம வலப்பக்கம் தானே ஈரல் வந்துட்டு இருக்குது. ஈரல் வந்துட்டு பெரிய ஒரு அங்கம். சோ அதனுடைய செல்வாக்கு காரணமாகத்தான் வலப்பக்க கிட்னியை வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பதிஞ்சு இருக்கும். இவங்க இடப்பக்க கிட்னின்னு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, சிறுநீரகத்தில் உள்ள பெரும்பாலான சிறுநீரகத்திகள் மைய விளைய அயனுக்குரிய சிறுநீரகத்திகள் ஆகும். நாங்க இது படிப்போம். ஓகே, சிறுநீரகத்திகளை பொறுத்த வரைக்கும் மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்திகள் மைய விளைய அயனுக்குரிய சிறுநீரகத்திகள் அப்படின்னு சொல்லி 2 விதமான சிறுநீரகத்திகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, சோ மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்திகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சிறுநீரகத்திகளினுடைய பெரும்பாலான பாகங்கள் மேற்பட்டையில வந்து அமைஞ்சு காணப்படும். ஒரு சிறிய பகுதி மாத்திரம் மைய விளையத்துல வந்துட்டு காணப்படும். மைய விளையலுக்குரிய சிறுநீரகத்தியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான சிறுநீரகத்தினுடைய மைய விளையத்துல காணப்படும், மேற்பட்டையில கொஞ்சம் காணப்படும். எந்த சிறுநீரகத்திகள் கூட இருக்குது? மேற்பட்டைக்குரிய சிறுநீரகத்திகள் தான் கூடுதலாக வந்துட்டு இருக்குது. இவ மைய விளையலுக்குரிய சிறுநீரகத்தை என்று மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அதால நாங்க 2வது ஆன்சரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது, குருதி அமுக்க அதிகரிப்பை கண்டுணரக்கூடிய உணரிகள் சிறுநீரகங்களில் காணப்படுகிறது. பிளட் பிரஷரை கூடுறத கண்டுபிடிக்கிற சென்சர் கிட்னியில இருக்கா? நாங்க இந்த ஓமோன்களினுடைய இயல்பாக்கம் சம்பந்தமாக கதைக்க கூட இது தொடர்பாக லைட்டா கதைச்சிருக்கோம். ஆனா பிளட் பிரஷர் கூடுறத கண்டுபிடிக்கிற ஆக்கள் இருக்காங்களா?
ஓ பிளட் ப்ரெஷரோட சம்பந்தப்பட்ட ஏதோ சென்சர் இருக்குன்னு காய்ச்சிருக்கான். ஆங்கியோடென்சின் 1, 2 அப்படி இப்படி எல்லாம் காய்ச்சிருக்கிறோம். அந்த நாங்க கிட்னியின் இது எல்லாம் யூனிட் ஆன விஷயம் நாங்க பார்க்கல, இனிதான் பார்ப்போம். ஆனா என்னன்னு காய்ச்சிருக்கோம், ஹை பிரஷர் உணர்ற சென்சரா இருக்குமென்னு காய்ச்சிருக்கோம். இல்ல இல்ல, குருதி அமுக்கம், குருதியினுடைய கனவளவு தாழ்வாக போற நேரம் அதை இனங்கான்றாக்கள் தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருக்கிறோம். சோ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, பின்ன உயர் குருதி அமுக்கம் அதிகரிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குரிய சென்சர் இல்ல, குருதி அமுக்கம் குறைவடைகிறத கண்டுபிடிக்கிறதுக்குரிய சென்சர் தான் இருக்குது. அடுத்தது, சிறுநீரகத்தின் ஊடாக H+ என்னுடைய மீள அகத்துறிஞ்சல் மூலம் குருதியின் pH சீராகும். குருதியினுடைய pH சீராகும் ஏதோ கதைஞ்சிருக்க H+ மேல சம்பந்தம் அப்படின்னு கதைஞ்சிருக்கிறான். பட் மீள அகத்துறிஞ்சுவதன் மூலமா பைகார்பனேட்டினுடைய மீளக துறிஞ்சல் தான் குருதியினுடைய pH சீராகத்தோட இவர் மேலும் சம்பந்தப்பட்டு கேட்டு பட் மீளக துறிஞ்சல் இல்ல. இவர் என்ன செய்யறாங்க கேச்சிருக்கோம், சேமை மடுத்த சிறுகுழாயில மீளக துறிஞ்சப்படுறாங்களா? இல்ல இல்ல, என்ன என்னறார்கள், சுரக்கப்படுறார்கள். நாங்க கிளியராவே ஒரு பாயிண்ட் கூட கதைச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதாவது சேமி மடிந்த சிறுகுழாயில இந்த H+ சுரத்தலும் அதே மாதிரி வந்துட்டு பைகார்பனேட்டுகளினுடைய மீள் அகத்துறிஞ்சலும் வந்துட்டு பார்த்தப்பட்டா இந்த குருதியினுடைய pH வந்துட்டு மெயின்டைன் பண்றதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு காய்ச்சிருக்கிறோம். சோ பின்ன அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ பின்ன நாலாவதையும் ரிஜெக்ட் பண்ண போறோம். அஞ்சாவது வடிவான ஆன்சர் இருக்கு. சிறுநீரகங்கள் செங்குருதி கலங்களில் உற்பத்தியில் பங்கு கொள்ளும். நம்மளுக்கு தெரியும், கிட்னியால ஒரு குறிப்பிட்ட ஓமோன் ஒன்று உருவாக்கப்படும் என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். அந்த ஓமோன்கள் ஆர்பிசியினுடைய உற்பத்தியோட சம்பந்தப்பட்டது. ஒரு காரணி சில வேளையில இதே ஸ்ட்ரக்சர்ல இருக்குவானுங்க. இந்த ஆர்பிசியினுடைய உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட ஓமோன் எது? நாங்க பாஸ் பேப்பர்ல 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தா நீ குறிச்சிட்டோட தொகுதி அதுல செஞ்சவேண்டா. என்ன ஓமோன்? எரித்ரோ என்ன ஓமோன் வச்சிருக்கோம்? எரித்ரோபோயிட்டிக். கவனமா இருக்கான், எரித்ரோபோயிட்டிக். ஓகே, பின்ன இப்படி சொல்லலாமா? கிட்னி ஒரு அகஞ்சுரக்கு சுரப்பி சொல்லலாமா? கவனமா இருக்கும். அது அகஞ்சுரக்கு, கிட்னி, இறப்பை, சிறுகுடல் அது எல்லாமே அகஞ்சுரக்கும் இளையங்களை கொண்டாக்கள். அகஞ்சுரக்கும் சுரப்பி என்ற டேர்மா அவங்களுக்கு கொடுக்க இயலாது. பட் சதைக்கு நாங்க அப்படி ஒரு டேர்ம் கொடுத்தோம். என்ன கிளியரா இருக்கணும், இவரால் சுரக்கப்படுற ஹோமோன் எரித்ரோபோயிட்டின். சோ அந்த எரித்ரோபோயிட்டின் ஆர்பிசியினுடைய உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக வந்துட்டு இருக்கும். எனவே நாங்க வந்துட்டு எத்தனையாவது ஆன்சருக்கு போறோம்? 5வது ஆன்சருக்கு போறோம் 23வது கேள்விக்கு. 24வது போவோம். ரசாயன இதுவும் இந்த தரம் செகண்ட் பார்ட் புக்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி. ஏதாவது ஒரு நரம்பு கடத்தாக்கம் இசைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இந்த நரம்பு இணைப்பு பிளவுகள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன இது வந்துட்டு பார்த்தோம்னா முன்னான கிளம்பு காய்ச்சிருந்தோம். அடுத்த ஆள் வந்துட்டு பார்த்தோம்னா பின்னான கிளம்புன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். ஆரம்ப கட்டமாக இதுல ஒரு 12 ஒரு ஈஸியான எஸ்ஏ இதெல்லாம் வரணும் வேண்டி கொடுங்க. ஓகே, சோ ஒரு 12 ஸ்டெப் கூட ஆக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். என்ன இந்த முன்னான காலத்துல வந்துட்டு கால்சியம் 2+ அதிகரிப்பு ஓகே என்ன செய்யும் சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். இந்த நரம்பு இணைப்பு புடகங்களை வந்துட்டு முன்னான மென்சமோட வந்துட்டு இணைக்க வைக்கும் சொல்லி காய்ச்சிருந்தோம். அதுல இருந்து நரம்பு இணைப்பு புலவுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா நரம்பு இணைப்பு செலுத்துகள் விடுவிக்கப்பட்டு பின்னான களத்தின் தாக்கழுத்தத்தை ஏற்படுத்தி அப்படியே நியூஸ கடந்தும் லாஸ்டா வந்துட்டு இந்த நரம்பிணைப்பு செலுத்துகள் மீள் கைப்பற்றப்படுவதன் மூலம் அல்லது அழிக்கப்படுவதன் மூலம் ப்ரோசஸ் நிப்பாட்டப்படும் என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். இப்படி முன்னான கிணத்துக்குள்ள கால்சியம் 2+ அதிகரிப்பு தான் இங்க வந்துட்டு ஓகே இதுக்குரிய அடிப்படை என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். அதைத்தான் அவங்க நேரடியாகவே கேட்டிருந்தாங்க. எப்ப வழிவிடப்படும் கிளியரா இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. என்ன சொல்ல போறோம், முன்னான முடிவிடத்துல கால்சியம் 2+ அளவு வந்துட்டு அதிகரிக்கப்படும் போதுதான் இந்த நரம்பிணைப்பு செலுத்துகள் வந்துட்டு விடுவிக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே நாங்க நேரடியாக 4வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. அடுத்தது ஒரு சின்ன சின்ன ரிக்ஸ். இப்படி எல்லாம் யோசிப்பா எவ்வளவு மைனூட்டா யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. பின்வரும் பொறிமுறை வாங்கிகளில் மனித தோலிற்கு அண்மித்ததாக காணப்படுவது. எனக்கு சொல்லுங்க, நாங்க அதுல பொறிமுறை வாங்கிகள்ல தொடுகை வாங்கிகள் என்று கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு அமுக்க வாங்கிகள் அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்கோம். அப்படித்தானே? சோ தொடுகை வாங்கிகளை பொறுத்த வரைக்கும்
எப்படியான ஆக்கள் தோலுக்கு மேட்டோல்ல வந்துட்டு இருக்கிற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க, தோலுக்கு அண்மையாக வந்துட்டு காணப்படுற ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அமுக்க வாங்கிகள் பிரசிலியன் சிறுதுணிகை மாதிரியான அமுக்க வாங்கிகள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆழ அதாவது தோலினுடைய ஆழமான பிரதேசங்கள்ல இருக்கிற ஆக்களா இருப்பாங்க. தொடுகை வாங்கிகள் மேல இருக்கும், அமுக்க வாங்கிகள் கீழே இருக்கும். அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணி கேள்வியை உருவாக்கி இருக்கிறாங்க. சரி பாப்போம். தோழிக்கு நம்மள்ட்ட மறைமுகமா என்ன கேட்கிறாங்க தெரியுமா? தொடுகை வாங்கிகள் யார் யாரு, அதுதான் மறைமுகமா கண்டிக்காங்க. பட் இந்த தரம் கேள்வி செவி தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. செவி இந்த தரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளத்தையாச்சும் ஒரு இடத்துல கொண்டு அதை எஸ்ஏக்கும் எதிர்பார்க்கலாம், எம்சிக்கு வராட்டி. ஆனா நான் நினைக்கல 2026 எஸ்ஏது இந்த தரம் ஒரு எம்சிக்கு கேள்வி இருக்குது. செவி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது தவறானது ஒரு கேள்வி இருக்குது. சோ நாங்க மாடல் பேப்பர் கதைக்கக்குள்ள கிட்டத்தட்ட அரைவாசி பேப்பர்ல வந்துட்டு இதே கேள்விதான் இருக்கும். செவி தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. அதுல இருக்கிற எல்லா செவியினுடைய கட்டமைப்பு தொழில் எல்லாத்தையும் செவி என்னது தோல், பாதி பேப்பர்ல தோல் போட்டிருக்குது, பாதி பேப்பர்ல செவி போட்டிருக்குது. சோ யூனிட் வைஸான ரிவிஷன் வரக்குள்ளையும் அதுல கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து கதைப்போம். இப்படியும் நாங்க இந்த ஆகஸ்டுக்குள்ள யூனிட் 5 இது எல்லாம் முடிச்சிருவோம் பேப்பர். ஓகே, சோ நான் முடிக்க கூட நீங்களுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன்னு சொல்லிச்சுன்னா ஓகேவா இருக்கு. நீ அங்கால யூனிட் 4 முடிச்சுட்டோம்னு சொல்லிச்சுன்னா அங்கால பெரும்பாலும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி. ஓகே, கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுங்க. சோ பாப்போம். முதலாவது சுயாதீன நரம்பு முடிவிடங்கள். சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வகையான தொடுகை வாங்கி எடுக்க வச்சிருக்கோம். சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் நிறைய எதுக்கு வரும்? சூட உணர்றார்கள், குளிர உணர்றார்கள். அதே மாதிரி தொடுகை வாங்கிகளாகவும் சுயாதீன நரம்பு முடிவிடங்கள் இருக்கும் என்று வச்சிருக்கிறோம். அது ஓகே. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பெசினியன் சிறுதுணிக்கை. சோ பெசினியன் சிறுதுணிக்கை ஆழமான அமுக்கங்களுக்கு பொறுப்பான ஆக்கள். ஓகே, அது ஒரு அமுக்க வாங்கி. சோ பி வந்துட்டு வராது. அடுத்தது மீசுனரின் சிறுதுணிக்கை. அதுவும் ஒரு தொடுகை வாங்கி. அடுத்தது மேக்கலின் தட்டுகள், அதுவும் ஒரு தொடுகை வாங்கியா இருக்க போதும். சோ ஏசிடி காம்பினேஷனுக்கு போறோம். ஏசிடி காம்பினேஷன் என்னபடியா வந்துட்டு பார்த்தோம்னா 4வது ஆன்சருக்கு போறோம். இது ஏபிசிடி கேள்வி இல்ல, நார்மல் கேள்வி. சோ நம்மளுக்கு ஏசிடியா வந்துட்டு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு 4வது. ஓகே, அடுத்தது கோஆர்டினேஷன் இருந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. வெப்பநிலை சீராக்கம், இதுவும் போன தரம் கொடுத்த கேள்வி. வெப்பநிலை சீராக்கத்தில இருந்துதான் போன தரம் ஷுவரா வர வேண்டியது. சோ அதே மாதிரி தான் வந்துட்டு வெப்பநிலை சீராக்கத்துல வந்துட்டு வந்திருந்தது. சோ வெப்பநிலை சீராக்கம் நம்மளுக்கு தெரியும், எங்களோட நியம உடல் வெப்பநிலை 37°C என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். அதை விட வெப்பநிலை அவுட் சைட்ல வந்துட்டு கூடுற நேரம் எங்களோட உடல்ல வந்துட்டு வெப்பம் வந்துட்டு கூட பார்க்கும். அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா எங்களோட உடம்புல இருந்து வெப்ப இழப்பு பொறிமுறைகள் தூண்டப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். என்ன, வியர்த்தல் அதிகரிக்கும், தோலுக்கான குருதி விநியோகம் அதிகரிக்கும், அப்படி என்று சொல்லி நாங்க காய்ச்சிருந்தோம். நிறைய படிகளான உடம்புல இருந்து வெப்பம் இழக்கப்படும் என்று காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த 37°C விட வந்துட்டு குறையிற நேரம், அவுட் சைட் டெம்பரேச்சர் குறையிற நேரம் எங்களோட உடல் வெப்பநிலை குறைய பார்க்கும். அப்படி குறைய விடாம ஓகே வெப்ப காப்பு பொறிமுறைகள் தூண்டப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். அதுல நாங்க இந்த தோலுக்கான புண்ணாடிகள் சம்பந்தமாக காய்ச்சிருந்தோம். தோலுக்கான புண்ணாடிகள் சுருங்கி தோலுக்கான குருதி விநியோகம் வந்துட்டு குறையும். ஆழமான அங்கங்களுக்கு வந்துட்டு குருதி திசை திருப்பப்படும் சொல்லி காய்ச்சிருந்தோம். ஏன்னா தோலுக்கு நிறைய ரத்தம் போகுமாட்டா, தோல் கூடாக கதிர்வீசல் கூடாக நிறைய வெப்ப இழப்பு ஏற்படலாம். அதை தடுக்கிறதுக்காக வந்துட்டு தோலுக்கான அந்த புண்ணாடி வந்துட்டு சுருங்கும் அப்படி என்று காய்ச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த மயிர்நிறுத்தி தசைகளினுடைய சுருக்கம் வெப்பத்தை பிறப்பிக்கிறதுல லைட்டா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சில ஓமோன்கள், உதாரணமாக அட்ரினலின், அதே மாதிரி வந்துட்டு தைரோக்சின் மாதிரியான சில ஓமோன்களினுடைய அளவு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெப்ப உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட ஆட்களாக வந்துட்டு இருப்பாங்க. அதுல அளவு கூடும்னு சொல்லி காய்ச்சிருந்தேன். இதை தனவங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஒரு அட்டவணை மாதிரி போட்டுட்டு இப்படி கேட்டிருக்காங்க. சோ புண்ணாடிகள் சுருங்கக்கூடியதாக இருக்கும், மைநிறுத்திகளினுடைய சுருக்கமும் வந்துட்டு கொஞ்சம் வெப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த தைரோக்சினும் சரி, அதே மாதிரி அட்ரினலின் ஹோமோனினுடைய அளவு வந்துட்டு அதிகரிக்கும் வெப்பத்தை உருவாக்குற நோக்கத்துல. ஓகே, வெப்பத்தை உருவாக்குற நோக்கத்துல வந்துட்டு அதுவும் வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இப்ப எத்தனாவது ஆன்சர் போறோம்? அட்ரினலின் மட்டும் 4வது ஆன்சர் பெட்டரா இருக்கும். சுருங்கும் சுருங்கும் அதிகரிக்கும்ன்றது பெட்டரான ஆன்சராக வந்துட்டு இருக்க போது. சோ நாங்க 4வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போறோம்.
27வது கேள்விக்குள்ள வருவோம். ரீப்ரொடக்ஷனுக்குள்ள இருந்து கேள்வி வந்திருக்குது. ரீப்ரொடக்ஷனுக்குள்ள 3 MCQ நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சோ அந்த வகையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, விலங்குகளில் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம், நான் சொன்னானே இன்ட்ரோவில் இருந்து ஒரு கேள்வி போடும், இதுவும் போனது கொடுத்த கேள்வி. விலங்குகளில் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய. ஓகே பாப்போம். தேனீக்களில் பெண் வேலையாட்கள் கன்னிப்புறப்பு மூலம் விருத்தி அடையும். கன்னிப்புறப்பு நாங்க ஒரு அசாதாரணமான இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். ஏன்னா கன்னிப்புறப்பை பொறுத்த வரைக்கும் கன்னிப்புறப்புல இந்த கன்னிப்புறப்பு மூலமாக உருவாக்கப்படுறார்கள் யாரு? ஆண் தேனீக்கள். என்ன ஆண் தேனீக்கள் தான் உருவாக்கப்படும். அந்த பெண் தேனியில 2 தேனி இருக்குன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். ராணி தேனி, வேலையாள் தேனி. அது ரெண்டுமே சாதாரணமான இருமடியமான கலங்கள்ல இருந்து உருவாக்கப்படும் என்று சொல்லி காய்ச்சிருந்தோம். அவிய கன்னிப்புறப்பு மூலம் உருவாக்கப்படுற இல்ல, கன்னிப்புறப்பு மூலம் உருவாக்கப்படுறார்கள் ஆண் தேனீக்களாக இருக்கும். ஓகே, பெண்ணினுடைய ராணி தேனியும் வேலையாள் தேனியும் சாதாரணமான இனப்பெருக்கத்தால உருவாக்கப்படுறார்கள். சோ ஆண் தேனி என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பெண் வேலையாள் தேனி என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது ரிஜெக்ட் பண்றோம். ரெண்டாவது இருக்கு. மூன்றாவது, ஹைட்ராவின் அரும்புதல் இளையுறு பிரிவு மற்றும் ஒடுக்கல் பிரிவு கல பிரிவை சேர்ந்தது. இல்ல இந்த இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கல் பிரிவு சம்பந்தப்படுறது இல்லை. ஏன்னா அது பூரணமாகவே இளையுறு பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, அடுத்தது, சில அனலிடாக்களின் துண்டுபடல் ஒரு பெற்றோரில் இருந்து மாறுபட்ட புறப்புரிமையை தோற்றுவிக்கும். இல்ல ஓகே, நம்மளுக்கு தெரியும் இந்த இலிங்கமில் முறை இனப்பெருக்க மாதிரியாக இருக்கிறார்கள் இருந்து உருவாக்கப்படுகின்ற எச்சங்களை நாங்க பார்த்தோம்னா எல்லாமே பிறப்புரிமைகள் ரீதியாக ஒத்தவையாக இருக்கும். சேமாக தான் இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும் என்ற கதையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐந்தாவது, மாறுபடும் சூழல் நிபந்தனைகளில் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் நைடேரியாக்களுக்கு அதிக அனுகூலம். இல்ல, ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நைடேரியன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த இனப்பெருக்கத்துல லைட்டா காணப்பட்டாலும் அவியட சூழலுக்கு மிகவும் ஏற்ற இனப்பெருக்க முறை பார்த்தோம்னா இலிங்க முறை இனப்பெருக்கமாகத்தான் இருக்கும். இலிங்கமில் முறை இனப்பெருக்கம்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நாங்க 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. சில பிளட்டிகல் மிந்தஸ் புத்துயிர்ப்பு மூலமாக இலிங்கமில் முறையில் இனப்பெருக்கும். ரைட் வரும், நல்லா ஜோசி சொல்லணும். நாங்க அதான் கனெக்ஷன் பண்ணி படிக்கணும். அங்கேயும் போட்டிருக்காங்க, நாங்க பிளட்டிகல் மிந்தஸினுடைய இயல்புகள் கதைக்க கூட ஒரு 20 கேரக்டர் கதைச்சிருந்தோம். அதுல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இனப்பெருக்கம் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம். சோ அவையெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரி புத்துயிர்ப்பு காணப்படுதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆகும் இருக்குமே. நாங்க கிளியரா கழிச்சிருக்கோம் தானே, புத்துயிர்ப்பு காணப்படுதுண்டு ஒருக்கா செக் பண்ணுங்களா. ஓகே, பாருங்க 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மாறுபடும் சூழல் நிபந்தனைகளில் இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் நைடேரியாக்களுக்கு அதிக அனுகூலம். இது எங்களோட ரிசோர்ஸ்ல இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அவை இலிங்க முறை இனப்பெருக்கம் தான் அவைகளுக்கு மிக பொருத்தமான ஒரு மெதட். இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் இருந்தாலும் மெயினான மெதட்டாக அவையிடம் நம்மளுக்கு தெரியும் அவையில் இந்த போலி சந்ததி பெருவிருத்தி என்ற ஒரு விஷயம் இருக்குது. அவையோட உடல் வடிவம் ரொட்டேஷன் ஆகிக்கொண்டு இருக்கும். பொலிப் வடிவத்திலிருந்து மெதுஷா வடிவம், மெதுஷா வடிவத்திலிருந்து பொலிப் வடிவம் அப்படி மாறுபடுற சில ஆக்கள் இருப்பாங்க. அவியலுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இலிங்கமில் முறை இனப்பெருக்கம் சாதகமானதாக இருக்காது. ஓகே, இது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பட் நம்மளுக்கு தெளிவான ஆன்சர் இருக்குது, 2வது ஆன்சர். சோ அதால நாங்க 2வதுக்கு போனோம். சோ 27வது கொஸ்டினுக்குரிய ஆன்சராக 2வது ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, 28 மனித துணை சுரப்பிகள், ஆண் இனப்பெருக்க தொகுதியினுடைய துணை சுரப்பிகள் சம்பந்தமாக கேள்வி. இது வளமையான கேள்வி. ஆண்ட பாகத்திலிருந்து ஒரு கேள்வி போடுவாங்க, பெண்ட பாகத்திலிருந்து ஏதாவது மாதவிட சக்கரம் அல்லது பெண் இனப்பெருக்க தொகுதி கட்டமைப்பு அல்லது முட்டப்புறம் அல்லது விருத்தி தாய்ப்பால் எல்லாம் சேர்த்து இந்த தரம் கேள்வி கருத்தடை முறைகள்ல இருந்து போன தரம் வர வேண்டிய கேள்வி மிஸ் ஆயிட்டு. பட் இந்த கருத்தடை முறைகள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க, அதுல ஒரு கேள்வி இருக்குது. இப்போதைக்கு அது மட்டும் தான் ஷுவர். மற்ற கேள்விகள் ஆணின பெருக்க தொகுதி பெண்ணின பெருக்க தொகுதின்னு ஒரு கேள்வி வரும். எக்ஸாக்டா என்ன கேள்வி என்று இன்னும் அனலைஸ் பண்ணி முடிக்கல. எங்களோட யூனிட் வைஸான ரிவிஷன் வரப்போல சம்பந்தமாக கதை. ஆனா கருத்தடை முறையிலிருந்து கேள்வி இருக்குது இந்த தரம். ஓகே, பாப்போம். ஆண்களினுடைய துணை சுரப்பிகள் சம்பந்தப்படுத்தி ஒரு கேள்வி ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க பாப்போம். தியரி எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குண்டு. ஒரு 3 எழுத்து கெட்ட வார்த்தையை ஒன்று சொல்லி தந்து ஞாபகம் இருக்கா?
ஆண்களினுடைய துணை சுரப்பிய பாடமாக்குறதுக்கு என்ன கெட்ட வார்த்தை? சும்மா கெட்ட வார்த்தை இல்ல, சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். கெட்ட வார்த்தை மாதிரி என்ன வார்த்தை? என்ன காட்சி இந்த ஷார்ட்கட் உருவாக்கியிருந்தோம்? கூமுசு. என்ன நீங்க யாருக்குமே ஏச கூட நீ சரியான ஒரு கூமுசுடா அப்படின்னு சொல்லி ஏசுங்க. ஓகே, சோ இப்படியான ஷார்ட்கட் வச்சு நாங்க கான்வெர்ட் வச்சு வந்துட்டு பேசணும். இதுகளை பேச பேச ஞாபகத்துல வரும். ஓகே, ஞாபகப்படுங்க. என்னென்ன சுரப்பி காய்ச்சிருந்தோம்? என்ன கூமுசு வேண்டா? கூப்பரின் சுரப்பி, முன்னிற்கும் சுரப்பி, சுக்கில புடகம். ஓகே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு கடைசியில ஹெல்ப் பண்ணும். சோ கூப்பரின் சுரப்பி, முன்னிற்கும் சுரப்பி, சுக்கில புடகம். நம்மளுக்கு தெரியும் இந்த 3 பேர் சேர்ந்துதான் சுக்கில பாய்மத்தை உருவாக்கும்னு சொல்லி நாங்க காய்ச்சிருந்தோம். ஓகே, ஞாபகப்படுத்துங்க. அதுல பெர்சன்டேஜை வச்சும் நம்மளுக்கு தரலாம். சோ சுக்கில புடகம் 60% சுக்கில பாய்மத்தை உருவாக்கும். முன்னிற்கும் சுரப்பி 30%, மிச்சம் இருக்கிற 10% வந்துட்டு கூப்பரி சுரப்பியாக இருக்கும் அப்படின்னு காய்ச்சிருந்தோம். ஓகே, அந்த வகையில வந்துட்டு பாருங்க, அவைய இயல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. என்னடா இதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லி தரோம். பாருங்க, முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, என்னவா முன்னிற்கும் சுரப்பி. முன்னிற்கும் சுரப்பி வந்துட்டு ஒவ்வொரு ஆக்கள கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நாங்க வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். முன்னிற்கும் சுரப்பி. சோ முன்னிற்கும் சுரப்பியில இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் அவர் அந்த சக்தி பதார்த்தம் சித்ரேட் வந்துட்டு காணப்படுறது. அதே மாதிரி திரள் எதிரி வந்துட்டு காணப்படுறது என்று சொல்லி கழிச்சிருக்கிறோம். சோ முன்னிற்கும் சுரப்பிக்கு வந்துட்டு மிக பொருத்தமானதாக வந்துட்டு ஆர்வம் வந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். சித்திரேட்டுகளையும் திரள் நொதியங்களையும் கொண்ட மெல்லிய பால் போன்ற சுரப்பு தான் வந்துட்டு முன்னிற்கும் சுரப்பியாக இருக்கும். அடுத்தது கூப்பரின் சுரப்பியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன காய்ச்சிருக்கிறோம்? ஒரு ஒரு நிறமற்ற பிளிப் மாதிரி கிட்டத்தட்ட தெளிவான காரத்தன்மையான ஒரு சீடம். சோ பின்ன நாங்க வந்துட்டு பிக்கும் வந்துட்டு பி போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சியை பொறுத்த வரைக்கும் சுக்கில புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சக்தி மூலமாக அங்க சித்ரேட் இருக்கிற மாதிரி முன்னிற்கும் சுரப்பிக்கு இவருக்கு ஃப்ரக்ட்ரோஸ் இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். இவரும் கொஞ்சம் தடித்த அந்த கலர் நாங்க லைட் மஞ்சள் எடுத்து காய்ச்சிருக்கோம். என்ன காரத்தன்மையான சுரப்பு, அதை பத்தி கதைக்கலவிய தடித்த காரத்தன்மையான சுரப்புன்னு சொல்றாங்க. சோ சிக்கு வந்து நாங்க கியூ வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இந்த காம்பினேஷன் எதுக்கு வருது? எதுனாவதுக்கு ஏக்கு ஆர், பிக்கு வந்துட்டு பி, சிக்கு கியூ. அஞ்சாவது ஓகேவா? ஏஆர் பிபி சிக்யூ. சோ 5வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்தது 29வது கேள்விக்குள்ள வந்துட்டு போவோம். ஓகே, அந்த நான் சொன்னாலும் இந்த முள்ளந்தண்டு கம்பத்துல ஒவ்வொரு ஆக்கள் சம்பந்தமாகவும் தெளிவாக வந்துட்டு விளங்கி வச்சு கொள்ளுங்க. நாங்க நோமலான பொதுமைப்பாடான முள்ளென்பன்னு சொல்லி நாங்க வந்துட்டு கதைக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, நாரி முள்ளென்பர் சொல்லுவோம். என்ன நாரி தெளிவான ஒரு முள்முளை வந்துட்டு இருக்கும்னு சொல்லி கழிச்சிருக்கோம். இப்படியான ஒரு உடல் வந்துட்டு இருக்கும். என்ன இப்படியான குறுக்கு குடையம் வந்துட்டு இருக்கும். அப்படியான ஒரு கோமன் ஷேப்ல கழிச்சிருக்கோம். எனக்கு படம் பெருசா வராது, நீங்க குறிக்கோளும். ஓகே, நான் சில இதுகளை சொல்றேன். நீங்க எப்படி மதிப்பியல் எனக்கு சொல்லுங்க. ஆகும் அது ஷேப் எப்படி ஞாபகப்படுத்தி வரண்டு நான் உங்களுக்கு தியரிக்காக கூட சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? C1 முதலாவது கழுத்து முள்ளென்பு பார்க்கக்கூட எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்புறம் மைண்ட்ல பிக்சர் நம்மளுக்கு ஒரு நாள் பிக்சர் சொல்லி கேட்க மாட்டானுங்க. பிக்சரை தந்துட்டு என்ன என்பது பாருங்க. மைண்ட்ல அப்படியே வரணும். அந்த பிக்சர் எப்படி இருக்கும்? கழுத்து முள்ளென்பு கிட்டத்தட்ட ஒரு மோதிரம் மாதிரி, ஒரு காப்பு மாதிரி, ஒரு ரிங் ஷேப்ல வந்துட்டு இருக்குமே. அவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட உடலாக வந்துட்டு இருக்கும். முள்முடை எல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட உடல் அமைப்பு தான் வந்துட்டு, உடல் வந்துட்டு இல்ல பெருசா C1. ஓகே பாப்போம். C2 எப்படி இருக்கும்? மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? C2 வேண்டாம். C2 அந்த சுத்துறது அந்த ஒரு இப்படி ஒரு கோழியின் தலை மாதிரி ஒன்று இருக்கும். என்ன அப்படியே இந்த முழு கோழியை நாங்க உதிச்சோம்னு சொல்லி சொன்னா தலை வெட்டாம ஓகே தலையோட தொங்கி கொண்டிருக்குமே கோழி, அது மாதிரியான ஒரு ஷேப். அதுக்கு என்ன பேர் வச்சும் அந்த சுத்துறது நம்மளோட நோவாசை கூட சம்பந்தப்பட்டது பல்லூர் முளை. என்ன பல்லூர் முளை அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தா இப்படி அவர் கோழி மாதிரி தலையை வந்து வெட்டி கொண்டிருப்பாரு. இப்படியான ஒரு ஷேப்ல இருக்கு. அதை வச்சுதான் நாங்க C2 மதிக்கிறது. சி எப்படி மதிக்கிறது? அதாவது கழுத்து முள் என்ப
கொமன் கழுத்து முள்ள என்பு எப்படி இருக்கும்? அது ஓகே, மோதிர மாதிரி இருக்கும், பழைய மாதிரி இருக்கும். இது கோழி இந்த தலையோட இருக்கும். இதுக்கு எப்படி இருக்கும் வச்சிருக்கோம்? நார்மல் கழுத்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்? கழுத்தை வெட்டினால் மாதிரி இருந்துரு. கோழியில கழுத்தை வெட்டி ஒரு பாதி கோழி ஓகே இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு கோழிக்கு வெட்ட அப்படியான ஷேப்ல இருக்குமோ அப்படியான ஒரு ஷேப்ல இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது நெஞ்சரை முள்ளைக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இவர் மாய்தான் நாரிகின்ற மாய்தான் கொஞ்சம் தடிப்பா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாரியை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இந்த மூட்டுக்குள்ளையும் குழப்புவானும் கவனமா இருக்கணும். இந்த படத்தை வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. சில வேர்டுகள் இந்த தரம் ஸ்ட்ரக்சருக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீரை சொல்லி நீ இசையை வந்தா நாங்க வரையணும், அப்படி இசைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. பட் நம்மளுக்கு அந்த இந்த கேள்வி எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிக்கிறேன் தானே. என்னது பொதுமைப்பாடான முள்ளென்பினுடைய கட்டமைப்பு, அது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இதுக்கும் தயாராயிருங்க. சரி பாப்போம். 29வது கேள்வியை பாருங்க. பெரிய உடலும் தெளிவான முள்முளையும் இருத்தல். சோ பின்ன அதாரு பெரிய உடல் இருக்கிறது, கீழே ஆரம்பத்துல உடல் வந்துடும் C1ல ஒடுக்கப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி 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 நெஞ்சரை வைக்குள்ள பெருசாகும். நாரிக்கு வரக்குள்ள நல்ல பெருசாகும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். நாரியினுடைய கடைசி தான் உடல் வந்துட்டு மிகப்பெரியதாக இருக்கிறாங்கன்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ பின்ன அதுக்கு வந்துட்டு முதலாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாரி தொடர்பான இதை வந்துட்டு கொடுக்குறாங்க. சோ ரெண்டாவது தெளிவான உடல் முள்முளை இல்லை. சோ தெளிவான உடலும் இல்ல முள்முளையும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு C1 இல்ல கழுத்து முள்ளை C1 தான் வந்துட்டு பார்த்தோம்னா அதுல உடலும் இல்ல, அதே மாதிரி முள்முளையும் வந்துட்டு ஃபுல்லா ஒடுக்கப்பட்டதாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது உடலில் குறுக்கு முளையும் அதே மாதிரி அதுக்குரிய பொருந்துவதற்கான முகப்பரப்பு இருக்கிறது, தெளிவாக அது சைட் எல்லாம் பொருந்துறதுக்கு உரிய ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கிறது, அது நெஞ்சரை முள்ளை கரெக்ட். இந்த தரம் கேள்வி தலையோட்டுல இருந்து ஒரு MCQ. ஓகே, தலையோடு செக்ஷன்ஸ் இன்னைக்கு காட்சிக்குடா அந்த இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே என்பின் கவுண்டிங் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொடுங்க. இன்னொரு கேள்வி தசை சுருக்க பொறிமுறையில இருந்து வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்க வன்கூடுதல் ஒரு சின்ன ஒரு பெண்டிங் இருக்குது. இந்த வீக் வந்துட்டு அந்த பேலன்ஸா இருக்கிற பெண்டிங் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே 10ஆம் தேதிக்குள்ள முடிப்போம். சரியா? சோ பின்ன நாரி C1 நெஞ்சரை எதிராவது ஆன்சரா இருக்க போகுது. 4வது என்ன 4வது ஆன்சரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. எல்லா தியரியையும் படிப்பா வந்துட்டு கதைச்சு வச்சு கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, குறுக்கு மூளைகள் சம்பந்தமாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்குது. கடைநுதல் என்பில வந்துட்டு காணப்படுகின்ற என்னென்ன மூளைகள் நாங்க கழிச்சிருக்கோம். என்ன கடைநுதல் என்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3 முளைகள் கதைச்சிருக்கிறோம். ஒன்று தம்ப உருமுளை, முளையுறு முளை, நுக உருமுளை அப்படின்னு கழிச்சிருக்கிறோம். சோ இதுல தந்திருக்கிறது வந்துட்டு எது பெட்டரான ஆன்சரா இருக்கும்? தம்ப உருமுளையும் முளையுறு முளையும் ஏன்னா 2வது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, சோ இவ்வளவு இருக்கட்டும். சோ நம்மளோட 3rd செஷன் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு 10:30 இருந்து 12 வரைக்கும் இருக்கும். அதுல நாங்க 30 இருந்து 50 MCQ வரைக்கும் செய்யப்போம். உங்களோட இருக்கட்டும். அதோட இன்றைக்கு 27 பேச்சுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு எஸ்ஸே போய் கொண்டிருக்குது, ஒளித்தாக்கம். இன்றைக்கு முடிச்சுட்டு கல்வின் படத்துக்கு கூப்பிடுறோம். எதுவும் விலங்கலாட்டி நீங்க அதோடையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். உங்களோட இருக்கட்டும். மீதிய 10:30 பார்ப்போம்.